டிபிஎஸ் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சோசியல் மீடியா பக்கங்கள்ல வைரலா போயிட்டு ரொம்ப ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பேசுவோமா? கிட்டத்தட்ட தவேகா அரசாங்கம் அரசு அமைச்சு 80 நாட்கள் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள 21,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து அந்த தரப்புல இருந்து பரபரப்பான பல தகவல்கள் பகிரப்பட்டு இருக்கு. இது உண்மைதானா தீபிகா? இது என்ன உண்மையாவே 21,000 கோடியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதற்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். நானும் நல்லா இருக்கணும், ஆனா மத்தவங்க எல்லாம் அப்படிலாம் இருந்துடக்கூடாது, நல்லா இருந்திருக்க கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாம் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த சேம் சினாரியோ தான். தன்னால முடிஞ்ச அளவுக்கு வாரி 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 தின்னு, முடிஞ்ச அளவுக்கு மல்லு கட்டி தின்னுன்னு சொல்லிட்டு அவ்வளவையும் ஊழலுங்க. அவ்வளவும் என்னத்த சொல்ல, கடனை எவ்வளவு வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி பார்டர்ல இருக்கு அந்த லைன், கடன் வாங்கி வச்சிருக்கிற பார்டர்ல இருக்குது. சோ இப்போ இதுல அரசாங்கம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 7,000 கோடி அப்படிங்கிறது மட்டும்தான் அரசாங்கம் இந்த நிதி திட்டத்துக்கோ இல்ல மற்ற செலவுகளுக்காக வச்சிருக்கிற 7,000 கோடி மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. மீதம் இருக்கிற 14,000 கோடி அப்படிங்கிறது ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சு அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுங்க. வட்டி கட்ட முடியாம தவிக்கிறாராமா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்ன மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டு போய் இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே டெவலப் பண்ணணும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணணும், நம்ம வருமானத்தை ஈட்டு எவ்வளவோ வேலைகள் இருக்கு. ஒரு மனுஷன் தலையில இவ்வளவு இடியை இறக்கி வச்சுட்டு போயிட்டு கட்டணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல குதிக்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு கூட அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னா உங்களை மாதிரி நான் அப்படிலாம் பேச மாட்டேன், நான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி 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 ஒரு நலத்திட்டத்தை கூட ஒழுங்கா எடுத்துட்டு வந்து உள்ள சேர்க்க விடல. அப்படியே பண்ணி 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 இப்போ அவரும் பேசக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னா இருக்கிற கடன்ல இன்னும் ஏறி போய் சுவாக ஆக வேண்டியதான். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.